வெல்கம் டு புகழாக்கம் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொது தமிழ்ல இருந்து இலக்கண பகுதியில இருந்து மெய் மயக்கம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெய் மயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு சொல் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சொல்லுல இடையில மெய் எழுத்து அடுத்தடுத்து வருவதுதான் மெய் மயக்கம். இந்த மெய் மயக்கம் 2 வகைகளை பிடிச்சிருக்காங்க. அந்த 2 வகைகள் என்னது அப்படின்னா, உடல்நிலை மெய் மயக்கம், வெற்றிநிலை மெய் மயக்கம். ஃபர்ஸ்ட் உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சொல்லின் இடையில ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வருவது. இதுக்கு எக்ஸாம்பிள் இதுல இக்கு, இச்சி, இத்து, இப்பு இந்த 4 எழுத்துகளுக்கு மட்டும் என்ன இதுக்கு அடுத்து வர்ற மெய் எழுத்து என்னதான் இருக்கும்னா அதே எழுத்தாதான் இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பக்கம்ல பா, இக், இந்த 2 எழுத்துக்கள் இந்த 2 மெய் எழுத்துக்களும் ஒரே மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருது. இந்த 4 எழுத்துக்களை மட்டும் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது. இப்போ இது மெய்யெழுத்துக்கள்ல இர், இல் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த 2 எழுத்துக்களுக்கு அடுத்து வர்ற வேர்டு அடுத்து வர்ற எழுத்து என்னதாக இருக்கும் அப்படின்னா மற்ற மெய்யெழுத்துக்களுடைய இதாதான் இருக்குமே தவிர சேம் மெய்யெழுத்துக்கள் வரவே வராது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா தேர்தல் அப்படின்னு இருக்குன்னா தேர் பிளஸ் இர் பிளஸ் தா இத்து பிளஸ் ஆ. அந்த இர் இத்து அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தான் இருக்கு. இது போக இந்த 6 இதுவும் போக மிச்சம் இருக்கிற 12 எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மிச்சம் இருக்கிற 12 எழுத்துக்கள் என்னது உடல்நிலை மெய் மயக்கமாகவும் வரலாம், இல்ல வேற்றுநிலை மெய் மயக்கமாகவும் வரலாம். சோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லிடுவோம் மிச்சம் இருக்கிற 12 எழுத்துக்கள். நெக்ஸ்ட் ஈரற்று மெய் மயக்கம். ஈரற்று மெய் மயக்கம் அப்படின்றது ஒரு தனி சொற்களிலோ அல்லது கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் ஈ, இர், இல் ஆகிய மெய்யெழுத்துக்கள் ஏதாவது வரும். ஈரற்றாய் வருவதுதான் ஈரற்று மெய் மயக்கம். இது 3 மெய்களாக மயங்கி வரும். இந்த ஒரு சொல் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சொல்ல 3 மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வந்து. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா காய்ச்சல் அப்படின்னு பார்த்தோம்னா இது கா 3 எழுத்துக்கள் வரும். பார்த்தோம்னா கா பிளஸ் இ பிளஸ் இச் பிளஸ் சா இப்படி வரும். இச்சி பிளஸ் ஆ அப்படின்னு வரும். ஸோ இது தொடர்ந்து 3 மெய்யெழுத்துக்கள் வரனால இது ஈரற்று மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம்.